வணக்கம். தலைப்புச் செய்திகள். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையில் இருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தை இளையுதிர் காலம் என்று கூறுவதுண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது. இன்று சாம்பல் புதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழற்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர். புதுச்சேரி அந்தோனியார் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டியலை உடைத்து ரூபாய் 30,000 பணத்தை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோனியார் தேவாலயம் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர். உண்டியலில் சுமார் ரூபாய் 30,000 இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சேவக்கரை மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆரியங்குப்பத்தை சேர்ந்தவர் கோகுல்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனடி லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார். இதை நம்பி கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியான்பேட்டை சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி கோகுலீஸ்வரன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுச்சேரி தியாகராஜ் வீதியை சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் 36,000ற்கு LED டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அனிதா 65,000 என மொத்தம் 4 பேர் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கீழ் இயங்கும் விளியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும். எனவே மின் நுகர்வோர்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் பொய் புகார் காரணமாக பணி மறுக்கப்பட்ட சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்வு நடைபெற்றது. இதில் ஏனாமை சேர்ந்த இளைஞர் கோனா வீரபாபு என்ற இளைஞர் EWS ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அவரது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்ற போது ஏனாமை சேர்ந்த நபர் ஒருவர் கோனா வீரபாபுக்கு அதிக சொத்து உள்ளதாகவும் அதனால் அவரை பணியில் சேர்க்க கூடாது என ஏனாம் நிர்வாகி உட்பட ஆட்சியாளர்களிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அவருக்கு பணி வழங்க முடியாது என ஏனாம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அனுப்பியதுடன் இன்று அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சுங்கர கார்த்திக், கடம் செட்டி ராமமூர்த்தி, மகப்பு சுப்பராவ் ஆகியோருடன் சென்று ஏனாம் நிர்வாகி முனுசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பலமுறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மாசிமக தீர்த்தவரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மாசிமகம் கோலாகலமாக கொண்டாடப்படும். புதுவையில் வைத்தியகுப்பம், திருக்காஞ்சி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கோவில்களிலிருந்து சாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், திண்டிவனம் நல்லிய கோடான் நகர், ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதில் புதுவை நகர் மற்றும் கிராமப்புற மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பதும் வழக்கம். இதற்காக வைத்தியகுப்பம் கடற்கரை ஓரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் எந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. பொதுமக்கள், உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தை முன்னிட்டு காரைக்காலில் 13ஆம் தேதியும், புதுச்சேரியில் வருகிற 14ஆம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பெங்களூர் இடையே அரசு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல் சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார். நடத்துனராக வெங்கடாச்சலபதி பணியில் இருந்தார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் வந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது. அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாச்சலபதியிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை. இது குறித்து மேலாண் இயக்குநர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நடத்துனர் வெங்கடாச்சலபதியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார்? போதைப் பொருள் கும்பலுக்கும் பஸ் ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா? இதுபோன்று பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை நடந்து வருகிறது. புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி பிஏபி காவல்துறை பிரிவில் ஆய்வாளராக உள்ள சிவகுமார் அங்கிருந்து சிக்மா நுண் குற்ற பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பிடிஎஸ் பிரிவிலிருந்து ஆய்வாளர் ரமேஷ் சிக்மா நுண்குற்ற பிரிவுக்கும், காவல் ஆய்வாளரான ராமு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், சிக்மா சிறப்பு பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஆய்வாளர் பங்கஜ் ஜாக்சன் புதுச்சேரி சிக்மா பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லாஸ்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் பொறுப்பிலிருந்த இனியன் அங்கு நிரந்தரமாகவும், ஊர்காவல் படைப்பிரிவு பொறுப்பு ஆய்வாளர் ராமமூர்த்தி அங்கே நிரந்தரமாகவும், காரைக்கால் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் திருநள்ளார் காவல் நிலையத்துக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 22 முதல் 23 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டுமென புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவப்பொழிலன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு அரசாணை வெளியிட வேண்டுமென தேவப்பொழிலன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்பளை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்துக்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்கிற மணிபாரதி தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் உள்ளே புகுந்த மணிபாரதி பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்பளை பறித்து சென்றார். பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து மணிபாரதியை தேடி வந்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த மணிபாரதியை போலீசார் கைது செய்து கம்பளை பறிமுதல் செய்தனர். மணிபாரதி மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.